போயிட்டு இருக்கான். நம்ம எங்கே இருக்கோம்? நம்ம கொலியன்ஸ் பெண்டில் இருக்கும். 34 மொத்தம் எத்தனை பெண்டு? 70 பெண்டு சொல்கிறாங்க. 70 பெண்டு, நிறைய பெண்டு இருக்கு. ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சி உழைச்சி சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்கு தானே. எந்த கேஸ் போட்டாலும் 10 பொருத்தமும் பக்காவா பொருந்தும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பேரடைஸ் இன். ஸோ நேற்று நைட் இங்கே தான் தங்கியிருந்தோம். சண்டே மார்னிங். ஸோ என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஆக்சுவலாக கேட்டதுக்கு வந்து ஒரு 2 பிளேசஸ் வந்து நல்ல பிளேசஸ் சொன்னாங்க. நம்ம இது ஒரு கோயில் இருக்குனாங்க, அப்புறம் வந்து ஒரு வியூ பாயிண்ட் வந்து ஃபோட்டோ வியூ பாயிண்ட். ஸோ இப்போ நம்ம ஃபோட்டோ வியூ பாயிண்ட் போயிட்டு திருப்பி ரூமுக்கு வந்துட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நம்ம கோயிலுக்கு போகிறோம். இதுதான் பிளானு. எட்டு மணிக்கு ஓப்பன் பண்ணுறேன்னு சொன்னாங்க. 9 o'clock தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மேலே போயிட்டு வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ டிக்கெட் அங்கே இருக்குது. டிக்கெட் வந்து 20 rupees per person. ஒருத்தர் வந்து வெயிட் பண்ணி ஆக்சுவலாக 7 o'clock வந்தோம். நாங்கள் இங்கே 7 o'clock ஓப்பன் பண்ண சொன்னாங்க. பட் ஆனால் டைம் மாற்றிட்டாங்க போல ரீசெண்டாக. ஒரே சஜஷன் வந்து சொல்கிறேன், ஒரே ரெக்வஸ்ட் தான் சொல்கிறேன். பட் ஆனால் இது வந்து ஒரு பிஃபோராக ஓப்பன் பண்ணால் நல்லாயிருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா வந்து ஆக்சுவலாக 8 o'clock போட்டுருந்தது, ஆனால் 8:40 அப்போ தான் ஓப்பனே பண்ணாங்க. ஸோ அந்த மிஸ்ட் எல்லாமே போயிடும் ஆக்சுவலாக. அதனால் எங்களோட ரிக்வஸ்ட் என்னன்னா கொஞ்சம் சீக்கிரம் ஓப்பன் பண்ணால் நல்லாயிருக்குன்ற மாதிரி.
போயிட்டு சாமி பார்த்துட்டு வந்தாச்சு. கூட்டமாக இருக்கும்னு நினச்சேன். ஆக்சுவலாக ரொம்ப கூட்டம்லாம் கிடையாது, ஒரு 10 பேர் தான் இருந்தாங்க இப்போ மொத்தமாக கோயிலில். ஸோ பார்த்தாச்சு. இப்போ பார்த்துட்டு எதிர்க்கே தான் இருக்குது அந்த ஃபால்ஸ்.